திருவண்ணாமலை மாவட்டத்தில் பழங்குடியின மக்களை வதைக்கும் மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனங்கள் கடன் பெற்றுக் கொடுக்கும் இடைத்தரகர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வந்தவாசியில் செயற்படும் மைக்ரோ பினான்ஸ் நிறுவனங்களிடம் ஏழை எளிய மக்கள் பழங்குடியினர் பலரும் கடன் பெற்றுள்ளனர். தவணை தொகைக்காக அவர்களின் வீட்டிற்கே சென்று நிறுவனங்களின் ஊழியர்கள் தரக்குறைவாக பேசுவதாக கண்டனம் தெரிவித்து விவசாயிகள், மலைவாழ் மக்கள் சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். எளிய மக்களின் பெயரில் அவர்களுக்கே தெரியாமல் இடைத்தரகர்கள் பலரும் கூடுதல் கடன் பெற்றுவிட்டு தலைமறைவாக உள்ளதாகவும், மோசடிக்காரர்களை விட்டுவிட்டு எளிய மக்களை பினான்ஸ் நிறுவனங்கள் மிரட்டுவதை கைவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். பழங்குடி மக்கள், சாமானிய மக்கள், அவங்களுக்கு ஒண்ணுமே வருவாய் கூட கிடையாது. அவங்க கிட்ட 10,000க்கு கையெழுத்து பணத்தை கொடுத்துட்டு 40,000 கடனை வாங்கிட்டு ஒரு 3-4 பேர் 8-9 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. இந்த பழங்குடி மக்கள் தவிக்கிறாங்க. இப்படி இந்த மக்களை நுண்ணிதி நிறுவனங்களிடமிருந்து பாதுகாப்பதற்கு தமிழக அரசு கொடுத்திருக்கிற வழிகாட்டுதலை திருவண்ணாமலை மாவட்டம் முழுக்க அமுல்படுத்துவத பொறுப்பை மாவட்ட கலெக்டர் ஏற்க வேண்டும். எளிய மக்கள் பெயரில் கடன் பெற்று தலைமறைவாக உள்ள இடைத்தரகர்களை கைது செய்யவும் கோரிக்கை விடுத்தனர். பின்னர் பேரணியாக சென்ற அவர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தங்கள் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வட்டாட்சியரிடம் வழங்கினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.